கர்நாடகாவில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம். மேகதாட்டு அணை காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக கர்நாடகாவில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேகதாட்டு அணை காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக கர்நாடகாவில் அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் கர்நாடகாவில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அம்மாநிலத்தின் முதல்வர் டி.கே. சிவக்குமார். மேகதாட்டு அணை காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக கர்நாடகாவில் அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதல்வர் விஜய், கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவக்குமார் சந்திப்பு நடைபெற உள்ள நிலையில் முன்னதாக கர்நாடகாவில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. Today evening we are meeting quite long because they are very busy with this assembly parliament issues. We have already discussed and finalized everything. One formal thing has to be done. We will do it. And I have called a all-party meeting on Sunday on this Kaveri issue, and the Honorable Chief Minister of Tamil Nadu is coming. கர்நாடகாவில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று டி.கே. சிவக்குமார் அறிவித்திருக்கிறார். தமிழகத்துக்கு நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை பற்றி இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. மேகதாட்டு அணை காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக கர்நாடகாவில் அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. வரும் 3ஆம் தேதி தமிழக முதல்வர் விஜய், கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவக்குமார் சந்திப்பு நிகழவுள்ள நிலையில் இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக அரசை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இங்குள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள்.